ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி, வேதத்திலே சொல்லப்பட்டுகின்ற நிலைத்திருக்கிறவர்களும் நிலைத்திருக்கிறவைகளும். முதலாவது நிலைத்திருக்கிறவர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இது எபிரேயர் 13 அதிகாரம் 8வது வசனம். இரண்டாவது கர்த்தரை நம்புகிறவன். இது சங்கீதம் 125 சங்கீதம் 1வது வசனம். மூன்றாவது தேவ சித்தத்தின்படி செய்கிறவன். இது 1 யோவான் 2 அதிகாரம் 17வது வசனம். அடுத்தபடி பார்க்கின்ற போது நிலைத்திருக்கிறவைகள், அது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம். இது 1 பேதுரு 1 அதிகாரம் 25வது வசனம். அடுத்தபடியாக பார்க்கின்ற போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளெல்லாம் என்றும் நிலைத்திருக்கிறவைகள். இது 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13வது வசனம். இந்த நிலைத்திருக்கிறவர்களும் நிலைத்திருக்கிறவைகளும் வேதத்தின்படி நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த வசனங்களை வாசித்து தியானித்து கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.